நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபைகள் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாவரும் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய காருண்யத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வழி நடத்துதலுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அம்மப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாலை ஆராதனைக்கு கர்த்தர் கிருபையாக திரும்பவும் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை கூட இருந்து, கர்த்தருடைய கிருபை கூட இருந்து ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் எங்களை நடத்தி வந்த உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்தை கொண்டு எங்களை நடத்தி வந்த ஹல்லேலூயா, உம்முடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி உம்மை மகிமைப்படுத்தும்படி இந்த தருணத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லி உயரமும் உன்னதமும் மானவர் இவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவரவர், அல்பா ஒமேகாவும் மானவரவர். ஆதியும் அந்தமும் மானவரவர், அல்பா ஒமேகாவும் மானவரவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தரே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் 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 என்று சொல்லி கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமுழுமை பாடி துதித்து கொண்டிருக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் கர்த்தாவே, உமக்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமக்கே நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தில் இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவர், துவக்கமும் முடிவுமாக இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறவர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எனவே பரிசுத்தரை நாங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்மாலை அழைத்து கொண்டு வரப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரம். வர ஆயத்தப்பட்டு புறப்பட்டு ஹல்லேலூயா ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் துரிதப்படுத்தி சீக்கிரமாய் கொண்டு வாரும். ஆண்டவருடைய கரம், இரட்சகருடைய மீட்பருடைய வல்லகரம் கூட இருந்து ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா நிலைகளிலேயும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவியாக இருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் இந்த மாலை வேளையிலும் இன்னும் ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபையை பெற்று ஹல்லேலூயா கிருபையின் மேல் கிருபையை பெற்று இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தருளும், கர்த்தர் கிருபை செய்தருளும் என்று சொல்லி இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து உடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். தேவ கிருபையின் ஹல்லேலூயா பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலை அருமையான சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் கனப்படுத்த போகிறோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை.
சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினவர், வார்த்தையாலே அல்லேலூயா சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அனுபவம் எங்களையும் கூட எங்களுக்காகவும் கூட யாவையும் செய்து முடிக்கிறவராய் மற்ற எல்லாவற்றையும் சிறுவனை செய்து முடித்து சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர்
என் வாழ்க்கையில் நீர் அனுமதித்த எல்லாவற்றையும் அவைகளை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நீர் செய்கிறது. அப்படியே நன்மைக்கு ஏதுவாகவே சகலவற்றையும் செய்து முடித்து பாடுவோமா? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை, இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. எனக்கான யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. அல்லேலூயா. யாவையும் நமக்காக செய்கிறவர், எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் செய்து முடித்தேன் என்று சொன்னவர் அவர். அல்லேலூயா. அவர் தான் சொன்னார், இதோ எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லும் வண்ணமாக எல்லாம் முடிந்தது. மனுக்குலத்துக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அவர் செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் மனுக்குலத்தை பார்த்தவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பூமியில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை, உங்களுக்கென்று துணையாளரை நான் அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவராம். அந்த துணையாளரை நமக்கு அனுப்பி கொடுத்து பாடின வார்த்தையின்படி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தரப்படியாய் நம்மை நடத்துகிறவர். அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த கர்த்தர் அனாதி தேவன், உங்களுக்கும் எனக்கும் அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே. பாடுவோமா? க்ளோரி, ஸ்தோத்திரம். அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே என்னை இழுத்து கொண்டவரே. பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாக
நமக்காய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே பாடுவோமா. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால் பாடுவோமா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய
புயங்கள் ஆதாரமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மீண்டும் ஒரு முறை. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ரெண்டு கரங்களையும் தட்டி, ஓ கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிறவர், ஓ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களில் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், நம்மை நடத்துகிறவர். சொல்லுங்க, நடத்துகிறவர். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் நடத்துகிறவர். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறவர். மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலோ பொல்லாப்புக்கு நான் பயப்படாதபடிக்கு, ஓ அவருடைய கோலும் கைத்தடியும் நம்மை தேற்றி நடத்துகிறவர். சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து நடத்துகிறவர். உன் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் ஓ நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி ஓ ஆசீர்வாதத்தோடு கூட நடத்துகிறவர். அந்த கர்த்தரை பார்த்து, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவர். எப்படி நடத்துவார்? பலப்படுத்தி நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடப்போகிறோம். பலமும் அல்ல, பராக்கிரமமும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும், தேவ ஆவியினாலேயே ஆகும் என்று பாடலை பாடுவோம். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். பாடுகிறார், கரங்களை தட்டி. தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். ஜபத்தோடு சுத்திகரியும், ஆமே சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும், குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். ஜெபம் கேளும், எங்கள் ஜெபம் கேளும், எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று சொல்லி பாடுவோமா? கர்த்தருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருகிற இயேசு. பாடுவோம். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், சொல்லுங்க, ஜெபம் கேளும், ஆமென். எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும்.
பாடுகிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. தாரும் ஐயா, தாரும் ஐயா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஓ உன்னத விடுதலையை, பரிபூரண விடுதலையை, ஓ ஆவியானவர் கொடுக்கிற விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜபத்தோடு கூட நாம் பாடுவோமா? விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, சொல்லுங்க. தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். சுத்திகரியும், சுத்திகரியும். பாடுவோமா? Glory. சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், ஆமென். குணமாக்கும், Glory. வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும், ஆமென். சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். சொல்லுவோம். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே ஆகும். அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமமும் அல்ல, தேவ ஆவியினாலேயே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை பாடி பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ, கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரை துதிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகளே துதிக்கும் போது தேவ மகிமை இறங்கி வரும். கர்த்தரை துதித்து பாடும்போது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். அந்த நேரத்தில் நடக்கிற காரியங்களை நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஹல்லேலூயா. கர்த்தரை சோத்தரிக்க சோத்தரிக்க நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகி கொண்டே இருக்கும். கிருபை பெருகும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நாம் பாடி பாடி துதிக்க 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 தேவ அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வர 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 நிறைவான அபிஷேகம் கடந்து வரும்போது எல்லா குறைவுகளும் அவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் எழுமி நிற்போமா? எழுமி நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தோடு கூட நீர் எழுந்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நாம் பாடப்போகிறோம். க்ளோரி. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர்.
சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். 2 கரங்களை உயர்த்தி ஜெபத்தோடு கூட பரலோகமே உம்மை துதிப்பதால் அப்படியே சொல்லுங்க. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ கரங்களை உயர்த்தி துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ சொல்லுங்க. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உற்சாகத்தோடு கர்த்தரை துதிப்போமா? பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் ஓ நீர் அங்கே வாசம் செய்கிற தேவன், வாசம் செய்கிறவராகவே இருக்கிறீரே. பாடுவோமா? உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லப்பா. எங்களுக்காக சிலுவையில இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீரே. ஓ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட எங்கள் ஆண்டவராக இயேசுவை போல இந்த பூமியில ஒரு தெய்வத்தை நாங்கள் ஹல்லேலூயா சொல்ல முடியாது. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், நீர் ஒருவரே ஜீவிக்கிற தேவன், நீர் ஒருவரே ஓ மனுக்குலத்துக்காக ஜீவனை தந்த தெய்வம், நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரே மீட்டெடுத்த தெய்வம் என்று சொல்லி பாடுவோமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ எல்லோரும் இணைந்து ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ சொல்லுகிறோம் துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி
துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். எல்லோரும் துதிப்போமா? துதிக்கிறோம். glory 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 glory. கர்த்தரை துதிக்க 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 தேவ மகிமை, ஓ தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிற நேரம். தேவ பிள்ளையே, கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களை நிரப்புகிற கர்த்தரை நோக்கி பாருங்க. கிருபை தருகிற கர்த்தரை நோக்கி பாருங்க. ஓ ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்புகிற கர்த்தரை நோக்கி பாருங்க. ஓ உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கணத்துக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷபா துடா மகபா தரபா, ஓ ரிபா தர தல கபா தரபா. ஹல்லேலூயா. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையில அவர்கள் தூக்கி போடப்பட்ட போது அப்படியே ஒரு மூலையில் அவங்க உட்கார்ந்து விடவில்லை. கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த அக்கினி ஜுவாலையிலே நடந்து வந்தார்கள். அப்படி அவர்கள் கடந்து வந்ததை நிமித்தம், ஓ ஹல்லேலூயா, இந்த உலக அக்கினி அவர்களை மேற்கொள்ளவில்லை. உலக அக்கினி அவர்களை மேற்கொள்ளவில்லை. ஹல்லாராமா கபாதாராமா. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக பிரசன்னம் இப்பொழுது உங்களை நிரப்புகிற நேரம், உங்களை நிரப்புகிற நேரம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே, ஓ ஹல்லேலூயா, விலங்கிடப்பட்டு தலைகளாய் தொங்கவிடப்பட்டிருந்த நேரத்தில் கர்த்தரை பாடி துதித்தாங்க, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினாங்க. ஓ தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிரசன்னம் சிறைச்சாலைக்குள்ள வந்தது மாத்திரம் அல்ல, அவருடைய கட்டுகள் கலண்டு போனது, கட்டுகள் அறுபட்டு போனது. இப்போ நீங்க துதிக்கும் போதே உங்களை கட்டி இருக்கிற பிசாசு கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுது அறுபடுகிற நேரம், இப்பொழுது தெரிபட்டு போகிற நேரம். அல்லாமா ரிபாதாடபா கதரா, ஓ ஷபா தாலபா. தேவ பிள்ளையே, நீ அறியாமலேயே உனக்குள்ள சில கட்டுகளை பிசாசு வைத்திருக்கிறான். அந்த கட்டுகள் இப்பொழுது உடைகிற நேரம், அந்த கட்டுகள் இப்பொழுது அறுபடுகிற நேரம், இப்பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் தெரிபடுகிற நேரம். ஓ ரிபாதா ராதா ராகா ராகலா, ஓ ஷபாதுடபா கதுரோ ரிகா தாலா கபா தாடா தாலா கபா தாடபா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க 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 துதிக்க. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்புகிற நேரம். அல்லாரா தலமக்கத ரகந்துரா, ஓ ஷபாதுடபா. ஜீசஸ் ஜீசஸ். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல பெருமழையாய் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபை பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா சிறையிருப்புகளும் மாறுவதாக. ஓ ஷபாதுராதரா, ஓ ரிபாபாபா துடபகதரா, ஓ ஷபாதுடபகதர ரகந்துரங்கதரா, ஓ ரிபாதட மகதுர கதுரு, ஓ ஷகதுல மகதுரி கதரகந்துரு. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம் சொல்லுங்க. துதிக்கிறோம். உங்க சத்தம் உயரட்டும். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா பதரபதலமா ஹல்லேலூயா ராதரகரா ஹல்லேலூயா கதரமா ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் ஒரு புல்லின் மேல் பனித்துளி இறங்குவது போல உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்க 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 கிருபை பெருகும்,
அபிஷேகம் பெருகும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பெருகும், விசுவாசம் பெருகும், தேவ வல்லமை பெருகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரே, ஹல்லேலூயா, கிருபையின் தருணத்தை கர்த்தர் எங்களுக்கு இந்த மாலை வேளையில் தந்ததற்காக 2 கரங்களையும் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரப்பா சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய வார்த்தையை கொண்டு, உடைய வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க. உடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்வம் ஜீசஸ். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் வந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களை நான் வரவேற்கிறேன். எனவே சபையாராக நாமும் கூட கரங்களை தேடி ஒரு வரவேற்பு கொடுப்போம். காலையில் இந்த நாளிலும் கர்த்தர்களோடு கூட பேசுவார். உற்சாகத்தோடு கூட மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக அந்த சாயங்கால வேளையிலே இந்த பாரில் பங்கெடுக்க கர்த்தர் பாராட்டின நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தெய்வ பிரசன்னத்தில் வாழ்வது மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் வெளியேறப்பட்டது. ஸோ மற்ற எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த ஆவிக்குரிய சபைகளில் அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த பிரசன்னம் நம்மளை வாழ வைக்கிறது, அது துளிர்க்க வைக்கிறது, நம்ம தலைக்க செய்கிறது. ஆமென். அந்த பிரசன்னம் தான் வாழ்க்கையில் எல்லா தடைகளை உடைத்து அந்த தேவ பிரசன்னம் தான் இயேசுவை போல மாற்ற வைக்கிறது. பொதுவாக அந்த உலகம் பணத்தினால் இயங்கும். ஒரு 10,000 பணம் சம்பளம் அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் உழைக்கிறான். 1,00,000 பணம் அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, டே நைட்டாக உழைக்கிறாங்க, ஷிஃப்ட்லாம் பார்க்காம உழைக்கிறாங்க. ஸோ அந்த உலகம் பணத்தை மையப்படுத்தி அதை வாழ்கிறாங்க, உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆவிக்கிற உலகம் ஆண்டு பிரசன்னத்தை நோக்கி நம்ம வாழ்கிறோம். அல்லேலூயா. அதுக்காக ஜீவனை இழப்பதுக்கு அநேக தேவதாசர்கள் தங்கள் ஜீவனை விட்டு கொடுத்தான். ஆண்டுடைய அந்த சமூகத்திற்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக, அந்த பரலோக மகிமைக்காக அநேக தங்கள் ஜீவனையே இழந்து போனார்கள். அது வெளியேற பெற்றது. ஆமென். கர்த்தனுக்கு கிருபை செய்வராக. இந்த சாயங்கால வேளையில் ஒரு காலத்தை நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் நம்மளை காலூன்றி நிற்க செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காலூன்றி நிற்க செய்கிறவர் மாற்றம் இல்லை, காலூன்றி நிற்க செய்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர் அப்படிங்கிற அந்த ரேமா வார்த்தையில சில சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஸோ இது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் விசுவாசத்தின் ஆவியினால். ஸோ அது எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த விசுவாசத்தின் ஆவியை நமக்குள் பொழிகிறாரோ, அந்த விசுவாசத்தை நாம் நிரப்பப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம் காலூன்றி நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு தருகிற அந்த விசுவாசம், அந்த விசுவாச வார்த்தைகள், அந்த விசுவாசம் ஊடாக வருகிற பரிசுத்தமுடைய கிரியைகள் நம்மளை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. ஸோ இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அந்த மிஷனரி பிரயாணத்தில் போகிறார். பட்டணங்கள் தோறும் கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்படி அந்த லீஸ்திராவிலே அப்படி ஒரு பட்டணத்தில் ஆண்டவர் வார்த்தை அவர் பிரசங்கித்த பொழுது அந்த பிரசங்கத்தை ஒருவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். எப்படி கேட்டுக்கிருந்தாரு? கவனமாக. தூங்கியிருந்தானே மிஸ் பண்ணியிருப்பார்ல. ஸோ கவனமாக அந்த பவுல் சொல்லுகிற அந்த சத்தியத்தை அவன் கவனமாக கேட்கிறான். அது கருத்தாய் அவன் கேட்கிறான். அப்படி கேட்டுக்கொண்டிருந்ததை பவுல் அப்போஸ்தலன் கவனித்து ஒரு காரியத்தை தன் ஆவியில் அவர் டிசைன் பண்றாரு. அந்த பிறவி சப்பானிக்குள்ளே வசனம் சொல்லுகிற 9ஆம் வசனத்துல ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. இது ஆவிக்குரிய பார்வை, சாதாரணமாக பார்த்தா தெரியாது. ஸோ பவுல் அப்போஸ்தலனாக இருந்த அப்படின்னால
ஆவின் வரங்களினால் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே அந்த கேட்கிற நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஒரு ஆத்மாக்குள்ளே, ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு சப்பானிக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது என்பதை தன் ஆவியிலே அந்த காரியங்களை நிதானித்து அந்த மனுஷனுக்காக ஜெபிக்கும்படி அவர் ஆவின் ஏவுதலினாலே அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ பவுல் அப்போஸ்தலனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது, கேட்கிற அந்த சப்பானிக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் இருக்குது. ஸோ பிரசங்கியாருக்குள்ள ஒரு விசுவாசம், கேட்கிற அந்த சப்பானிக்குள்ள ஒரு விசுவாசம், அது ரெண்டு ஒரு பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகும்போது அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து கர்த்தர் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார், விசுவாச வார்த்தைகள் பேசப்படுகிறது. அதை கேட்கிற ஜனங்களும் ஒரு பாயிண்ட்ல அந்த ரெண்டு விசுவாசம் ஜாயிண்ட் ஆகிற பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. அவன் பிறவி சப்பானி தான். 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக அவன் பிறவி சப்பானியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கடமைகளை சரியாக செய்ய முடியாத அளவு கஷ்டப்படுறது உண்மைதான். ஆனால் ஒரு பாயிண்ட்ல அந்த டிவைன் டைம் சொல்கிறோம், அந்த தேவனுடைய காலத்தில், தேவனுடைய நேரத்தில் அந்த ரெண்டு ஒன்றாக இணைக்கப்படுகிறது. ஆச்சரியமான விதத்தில் அந்த விசுவாசத்தின் மூலமாக இதுவரைக்கும் நடக்காத அந்த மனிதன் அந்த நாளில் அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம் நம்மளை எழும்பி நடக்க வைக்கும். சொல்லுங்க, விசுவாசம் நம்மை எழும்பி நடக்க வைக்கும். ஸோ ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சரி, இந்த பூமிக்குரிய காரியங்களிலும் சரி, ஒரு பாயிண்ட்ல எப்படிலாம் சோர்ந்து போகிறது உண்மைதான். இது ஒரு இலைகளுக்குள்ளே நம்ம சோர்ந்து போகிறோம். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்காத பொழுது, சில எதிர்காற்றுகள் நம்ம வாழ்க்கையில் மோதி அடிக்கிற பொழுது, சில பலவிதமான சோதனைகளுக்கு நாம் உட்படுகிற பொழுது நம்மளை அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். எலியவை போல சோர்ந்து போய் சூரியச்சந்திரன் கீழே அவன் உட்கார்ந்து விட்டான். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நம்முடைய வார்த்தைகளை பொழிந்த பொழுது, அப்பவும் இறைச்சம் கொடுத்த பொழுது அவன் உற்சாகம் அடைந்து அவன் மறுபடியும் எழுந்து நடந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு விசுவாசம் ஒன்றாக இணைக்கப்படுகிற பொழுது இதுவரைக்கும் நடக்காத அவன் முதல் முறையாக குதித்து எழுந்து அவன் நடக்க ஆரம்பித்தான் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் நம்மளை எழும்பி நிமிர்ந்து நடக்க வைக்கும். ஆமென். இப்போ பிசாசு எங்கே நம்மளை கவனம் வைக்கிறான்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அந்த விசுவாசத்தை, அந்த ஃபெய்த்தை வந்து எப்படியாச்சும் எடுத்துணும், அந்த ஃபெய்த்தை விட்டு அவங்கள விட்டு ரிலீஸ் பண்ணிடும். அந்த விசுவாசத்தை வழிவிலக பண்ணுவதற்கு தன்னால் ஏன்ற காரியங்களை சபைகளுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, விசுவாச மக்களுக்கு விரோதமாக சத்ருவான் எப்பொழுதும் செய்கிறான். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் பரலோகம் என்ன செய்கிறது? ஒவ்வொரு முறையும் தம் ஜனங்கள் தன்னை தேடி வருகிற பொழுது அந்த விசுவாச வார்த்தைகளை பேசி அவளை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த சாயங்கால வேளையில் அவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் சப்பானியாக தான் இருக்கிறான். ஆனால் என்ன நம்புறான்? என்னைக்காச்சும் ஒரு நாள் என் தேவன் என்னை சந்திப்பார், என் தேவன் என்னை சந்திப்பார். நானும் மற்றவர்களை போல எழும்பி நடக்க போகிறேன், ஓட போகிறேன், காரியங்கள் நான் செய்ய போகிறேன், என் கடமையை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு மேலாக அவன் விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கவனித்து பவுல் அப்போஸ்தலனை அந்த பட்டணத்துக்குள் அனுப்புகிறார். ஏற்ற சமயம் நேரம் வந்த பொழுது அவன் விசுவாசத்தை பூர்த்தி செய்யும்படியாக, நிறைவேற்றும்படியாக அவன் எதிர்பார்த்திருந்த காலம் நேரம் எல்லாம் கைகூடி வருகிறது. ஆச்சரியமான விதத்தில் அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நிறைந்தவனாக காணப்பட எத்தனை ஆண்டுகளாக அந்த விசுவாசத்தில் வளர்ந்தான் தெரியல. ஆனால் அந்த விசுவாசம் பூர்ணப்பட்டு இருந்தது. அதனால ஒரு சின்ன பிரசங்கம் அந்த பவுல் அப்போஸ்தலன் செய்து அவனுக்கு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்த பொழுதே அவன் சுகம் அடைந்து இயற்கைக்கு அப்பாற்படுவதில் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, விசுவாசம் பூர்ணப்பட வேண்டும். எது பூர்ணப்படணும்? விசுவாசம் பூர்ணப்படும். நிறைய ஆசை உலகத்தில் பூர்ணப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறதில்ல. பூர்ணப்பட வேண்டும். அழகில் பூர்ணப்படுறது, சம்பளத்தில் பூர்ணப்படுவது, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தில் பூர்ணப்படுவது, இப்படி பூர்ணப்படுகிற காரியங்கள் இந்த பூமியில் அநேகம் உண்டு. ஆனால் பைபிள் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசம் பூர்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ எதிலெல்லாம் நம்ம பூர்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறத தனியார் ஏமா வார்த்தை. பொறுமையிலே நம்ம பூர்ணப்பட வேண்டும், கிறிஸ்துவின் சாயலிலே நம்ம பூர்ணப்பட வேண்டும். ஸோ இப்படிலாம் சில சத்தியங்கள் இருக்கிறது. ஸோ இந்த சம்பவத்தில் அவனுக்குள் எது பூர்ணப்பட்டு இருந்ததுன்னா, ரெடியாக நிற்கிறான் பாருங்க, பூர்ணப்பட்டு நிற்கிறான், விசுவாசம் ரெடியாக நிற்கிறான். அவன் சுகத்தை பெற்றுக் கொடுத்தக்கதான் 100% ஃபெய்த் வேணும் அப்படின்னா அந்த 100% ரீச் பண்ணி விட்டான். ஹல்லேலூயா. காண ஒரு கல்யாணத்தில் 6 கச்சாடிகள் தண்ணீர் நிரப்ப சொன்னார் ஆண்டவர். 5 கச்சாடி நிரப்பிட்டு அற்புதம் நடக்காது. 6வது கச்சேரி நிரப்பிட்டு ஃபில் பண்ணிட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 6 கச்சேரி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நிரப்பிட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இந்த தண்ணீரை கொண்டு போய் என்ன பண்ணுங்க,
வேலைக்காரன்கிட்ட கொடுங்க அப்படி சொல்லும்போது அற்புதம் நடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் விசுவாசத்தில் வளர்ந்து வளர்ந்து வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பூர்ணமடைந்து விட்டான். ஆமென். ரெடியாக நிற்கிறான் பாருங்க. அந்த விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு நிற்கிறான். ஒரு சின்ன பிரசங்கம், ஒரு சின்ன ஜெபம் அந்த மனுஷனுக்குள்ள மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் ஒரு சகோதரன் நேற்று பேசிட்டே இருந்தார், பாஸ்டர் நான் எவ்வளவோ பண்ணி பார்க்குறேன், எத்தனையோ ஆண்டுகளை காத்திருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மட்டும் எனக்கு அற்புதம் நடக்கவே மாட்டேங்குது, ஆனால் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், அற்புதம் நடக்க மாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது பேசிகிட்டே இருந்தான். நேற்று சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷமாக நான் பேசிகிட்டே இருந்தேன். சில காரியங்களை பேசிட்டே இருந்தேன். அப்போ நான் பேசிட்டே இருக்கும்போது ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ நான் ஒரு காரியத்தை சொன்னேன், சில விஷயங்கள் காலதாமதமாகும். ஆமென். சாதாரண செங்கடல் ஒரு நைட்டில் காத்தடிச்சா அது 2 பிளந்துடும். யோர்தான் ஆசையில் பாதம் பட்ட உடனே 2 பிளந்து போயிடல, இம்மிடியட்டாக அற்புதம் நடந்துச்சு. பட் ஆனால் எரிகோ மதில் இடிந்து விடணும்னா 7 நாட்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, காத்திருந்து காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காத்திருந்து நீங்கள் வெயிட் பண்ணி காரியத்தை நம்ம ஜெபிப்போம், கத்த நிச்சயமாக காரியத்தை வாய்க்க செய்வார்னு சொல்லி அந்த சகோதரனுக்கு நான் ஆலோசனையாக பேசி கொண்டு வரேன். சில காரியங்கள் பாருங்கள், நம்முடைய விசுவாசம் பூர்ணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் பூர்ணப்பட்ட உடனே ஒரு சின்ன ப்ரேயர் பாருங்கள், அற்புதம் நடந்துடும். ஹல்லேலூயா. இந்த பிசாசில் துரத்தும் போது ஃபாஸ்டிங் போட சொல்லுவாங்க. கொஞ்சம் கத்தோட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சில தடைகள் இருக்குது, சில போராட்டம் இருக்குன்னா ஊழியக்கார நாங்களும் ஃபாஸ்டிங் எடுப்போது அந்த குடும்பத்தாரையும் கொஞ்சம் ஃபாஸ்டிங் போட சொல்லுவோம். சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது, ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, 3 days ஃபாஸ்டிங் போடுங்க, ஒரு 5 days ஃபாஸ்டிங் போடுங்க, இந்த காரியத்துக்கு விரோதமாக நம்ம இணைந்து ஜெபிப்போம், கூடி ஜெபிப்போம் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து அந்த குடும்பத்தாரை உபாசம் பண்ண செய்தது அந்த குடும்பத்தில் எந்தெந்த விஷயங்கள் தடையாக நிற்கிறதோ அந்த காரியத்துக்கு விரோதமாக அவர்கள் அந்த சொந்த குடும்பத்தாரை உபாசம் பண்ண வச்சுட்டு கடைசி ஃபினிஷிங்கை போய் என்ன பண்ணுறது, ஊழியக்காரங்க ஜெபத்தை பண்ணும்போது தடைகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம் பூர்ணப்பட்ட அற்புத நிச்சயம். விசுவாசம் பூர்ணப்பட்டா அற்புதம் நிச்சயம். அவன் எதில் கவனம் செலுத்தணும், விசுவாசம் பூர்ணப்பட வேண்டும். ஸோ அந்த சப்பானிக்குள்ளே ரெடியாக நிற்கிறான் பாருங்க, ஆச்சரியம் பாருங்க, ரெடியாக நிற்கிறான், அவன் விசுவாசம் பூர்ணத்தை நிற்கிறான். சிம்பிளாக ஒரு ப்ரேயர், சிம்பிளாக ஒரு பிரசங்கம் பண்ணுறான், அற்புதம் நடந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த விறகு பாருங்க நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா அப்படி பட்டை பிடிச்சி எரிஞ்சிடும். ஈர விறகை போட்டால் புகையும். இல்லையா, புகைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ விசுவாசம் அவன் நல்ல விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு இருக்கிறான். சின்ன ப்ரேயர் பண்ணுகிற பொழுதே அவன் பற்றி பிடித்து விட்டது, அவன் சுகமடைந்து விட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு முறையும் பேசுகிற பொழுது அந்த விசுவாசத்தின் ஆவி நம்மளுக்கு தூண்டப்படுகிறது, அந்த விசுவாசத்தை நம்மள நிரப்பப்படுகிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள வருகிற பொழுது பரவசம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு தெய்வீக சுகத்தை கொண்டு வந்து விட்டது. இதுவரைக்கும் நடக்காத அவன் காலூன்றி நிமிர்ந்து நடந்து குதித்தெழுந்து அவன் நடக்க ஆரம்பித்து விட்டானா. ஆமென். ஸோ இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும், பூமிக்குரிய நன்மைகளுக்கும் பொருந்தும். எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த காத்திருக்கிற காரியங்களில் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம் கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ, அதான் கிளைமேக்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விசுவாசங்கிற விஷயம் பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருடைய வருகை நாட்களில் ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விடுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்கள் ஏனோக்கோ போல, எலியாவை போல, ஜீசஸ் போல எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகள் விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு நிற்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு நிற்பாங்க. அப்படி விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு நிற்கிற ஜனங்கள் கர்த்தருடைய வருகையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். ஆமென். சரி, அப்போ இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், அந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏண்டிய ஒரு விசுவாசம் அவன் இருதயத்தில் நிரம்பியிருந்தபடினாலே ஒரு சின்ன ஜபத்தை சொன்ன பொழுது, ஒரு சின்ன வார்த்தையை சொன்ன பொழுதே அவன் குதித்து எழுந்து நடந்து நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ விசுவாசம் நமக்குள்ள வர வர, விசுவாசத்தின் ஆவினால் நம்ம நிரப்பப்பட நம்ம எழுந்து நின்று குதித்து கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம் அந்த விசுவாசம் தான் நம்மளை நிற்க வைக்கிறது, காலூன்றி நிற்க வைக்கிறது, நிமிர்ந்து நடக்க வைக்கிறது, கர்த்தருக்காக குதித்து எழுந்து பெரிய காரியங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. பொதுவாக சபையில் புதுசாக அபிஷேகம் பண்ணப்படுறவங்க பாருங்கள் உற்சாகமாக இருப்பான். புதுசாக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நீங்கள் கூட ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஆமே, புதுசாக அபிஷேகம் பட்டப்பொழுது ஒரு மாதம் தான் ஆயிடுச்சு பாஸ்டர், அபிஷேகம் தூக்கம் வர மாட்டேங்குது பாஸ்டர், தூக்கத்தில் அன்னிவாசம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமீன். ஆரம்பத்தில் இப்போலாம் கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க, கொஞ்சம் அப்படியே நிறைவாக மாறி இருப்பீங்க. ஆனால் புதுசாக அபிஷேகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புதுசாக அபிஷேகம் பண்ண நேரத்தை செலவிடுங்க, நம்ம விசுவாசம் டபுளாக மாறிடும், நம்ம ஜபம் டபுளாக இருக்கும், நம்ம ஆவிடுற உற்சாகம் டபுளாக மாறிடும். இந்த வளர்ந்தவங்களெல்லாம் கொஞ்சம் இருக்கட்டும், அல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷாக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க 1 மாதம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா அவங்க பாருங்கள் ஒரே ஜபம் பயங்கரமாக இருக்கும், அந்த லைஃப் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்.
நீங்கள் உற்சாகம் ஆகணும்னா அப்படி டாக்டரை தேடி பிடிச்சி நேரத்தை செலவு பண்ணுங்க, நீங்கள் ஃபயர் ஆகிடுவீங்க. ஆமென். ஏன்னா நாம் அப்படி தான் இருந்தோம், நாமளும் அப்படி தான் இருந்தோம். ஓசூர் நான் ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டு குருவினால் 2 குடும்பத்தை ஆண்டு கொடுத்தார். அதில் 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆண்டு கொடுத்தாரு. அதில் ஒரு சகோதரி ரொம்ப ஆண்டவங்கள அந்த ஆவியை உற்சாகப்படுத்தினார். எப்படி யோசபாத் கர்த்தருடைய காரியங்களிலே அவன் இருதயம் உற்சாகம் இருந்தது போல் அந்த சகோதரி பயங்கர ஃபயர் ஆகிடாங்க. எப்போவுமே பைபிளும் கையிலுமா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க 2 பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க. வீட்டு கடமை நல்லா செஞ்சு முடிச்சுட்டு பயங்கரமாக பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க, நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க, ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு மாதிரி உற்சாகம் இருந்துகிட்டே இருந்தாங்க. சகோதரியை பார்த்தாலே எனக்கு தெய்வத்துவனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமென். உங்களை யாராச்சும் அப்படி பார்த்து சொல்லியிருக்காங்களா? சிஸ்டர், உங்கள் முகத்தை பார்த்தா ஒரு ஏஞ்சலை பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்கள் எப்போவுமே எப்படி இருக்கிறீங்க, இந்த ப்ரேயரில் இருக்கிறீங்க அப்படி சொல்லணும். ஆமென். பக்கத்து முகத்தை பாருங்க, ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாங்களா? நல்ல ப்ரேயரில் இருக்கிறவங்க, இந்த ஆதி அன்பில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது வித்தியாசமான அனுபவம், அது அற்புதமான ஒரு மகிமை பரலோக தேவன் கொடுக்குற அழகான ஒரு அனுபவம். அது மிஸ் பண்ணவே கூடாது. தான் தேவ பிரசன்னம் தான் நம்மளை அப்படி அது கட்டி போடும். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நேச வைராக்கியம் மரணத்தை பார்க்கலும் வலியது வலிமை உள்ளது. அந்த ஆதி அன்புல நிரப்பப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். சரி, அப்போ விசுவாசம் தான் நம்மளை காலூன்றி நிற்க செய்கிறது. அந்த விசுவாசம் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சம்பவங்கள் பைபிளில் அப்படி சப்பானிகள் நடந்ததை சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆதி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 6-7 வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக லீஸ்திராவிலே ஒரு பிறவி சப்பானி சுகம் அடைகிறான். இங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருக்குள் காணப்பட்ட அவர் விசுவாசத்தின் மூலமாக இங்க ஒரு பிறவி சப்பானி என்ன பண்ணுகிறார், அதே போலவே சுகம் அடைகிறத பார்க்க முடிகிறது. ஆமென். வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பேதுருக்குள் என்ன இருந்துச்சு? விசுவாசத்தினால் உண்டாகின கிறிஸ்து அவருக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். எபேசியர் 3:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும். அப்ப அவரிடத்துல என்ன இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருந்தது, அந்த நாமத்தை பற்றுகிற விசுவாசம் இருந்தது. தொடர்ந்து கீழே வாசு பார்த்தீங்கன்னா, சுய பக்தினாலும் அல்ல, சுய சக்தினாலும் அல்ல, அவரை பற்றும் விசுவாசத்தினாலேயே இவன் சுகமடைந்து நிற்கிறான் என்று சொல்லி அவங்க அதே 3ஆம் அதிகாரத்தில் சாட்சியை சொல்றதை பார்க்கணும். 3:16 அவர் சாட்சியை சொல்லுகிறார். ஆமென். அப்ப என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்ப என்னிடத்துல என்ன இருக்கிறது? விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அந்த விசுவாசத்தின் ஆவினால நான் ஜெபிக்கிறேன், அந்த விசுவாசத்தின் ஆவி நான் பிரகடனப்படுத்துறேன். அந்த விசுவாசத்தின் ஆவி பிறவி சப்பானியை நடக்க வைத்து விட்டது. ஹல்லேலூயா. இன்னும் சூப்பரான வசனம் சொல்லியிருப்பார் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அந்த வசனம் கொஞ்சம் கவனிங்க. நான் எங்க இருக்கிறேன்? பிதாவுக்குள்ள இருக்கிறேன். பிதா எங்க இருக்கிறாரு? நாங்கள் 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறான், எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பிதா தான் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார், இந்த அற்புதங்களை செய்கிறார். நான் பேசுகிற பிரசங்கம், நான் பேசுகிற வார்த்தை அது என்னுடையது அல்ல, அது பிதாவினுடையது என்று சொல்லி எப்போதும் அந்த பிதாவை கனப்படுத்துகிறவராக நம்ம ஆண்டவர் இருந்தார். அப்படி சொல்லிட்டு இப்போ 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. 14:20 நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளில் அறிவீர்கள். கொஞ்சம் வசதி கொஞ்சம் கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள், கொஞ்சம் வசதி கவனிங்க. நான் எங்க இருக்கிறேன்? பிதாவுக்குள்ள இருக்கிறேன். நீங்க எங்க வந்துட்டீங்க? எனக்குள்ள வந்துட்டீங்க, என் ஹார்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க, எனக்குள்ள நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. நான் எங்க இருக்கிறேன்? விசுவாசத்தினால. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் கவனிங்க. பிதா எனக்குள்ள இருக்கிறாரு, நான் பிதாவுக்குள்ள இருக்கிறேன், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. அப்படியே அந்த பிக்சர் அப்படியே வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் பார்வோன் இருக்கிறார்,
பார்வோன் யோசேப்பு யாக்கோபின் பிள்ளையாக இருந்து அவன் விற்கப்பட்டு பார்வோன் அந்த எகிப்துக்கு போகிறான். அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். அந்த பார்வோன் மூலமாக அந்த எகிப்து தேசத்தில் அதிபதியாக யோசேப்பு என்ன செய்கிறார்? உயர்த்தப்படுகிறார். இப்போ பார்வோனுக்கும் யோசேப்புக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு உறவு கிடைச்சிச்சு, ஒரு அறிமுகம் கிடைச்சிச்சு. அவங்க 2 பேரும் நல்ல ஒரு உறவில் இருக்கிறாங்க. இப்போ குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு யோசேப்பின் சகோதரர் என்ன பண்ணுறாங்க? எகிப்துக்கு வராங்க. இப்போ நல்ல கவனிங்க, பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறார், குமாரனுடைய சகோதரர் இருக்கிறாங்க. குமார் அந்த 3 அப்படி ஜாயிண்ட் ஆகுது பாருங்க ஒரு பாயிண்ட்ல. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த யோசேப்பின் மூலமாக யோசேப்பின் சகோதரர்கள் அந்த பார்வோனுக்கு என்ன செய்யறாங்க? அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். யோசேப்பு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பார்வோனை நம்ம பிதாவை அடையாளமாக வச்சுக்கலாம். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவை பிதாவுக்கு அறிமுகமானவர்களாக அந்த பிதாவினால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு கொடுக்க. என்னிடத்தில் என்ன இருக்கிறது? எனக்குள்ளே கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 300 முறை சொல்லணும், எனக்குள்ளே கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். ஆமாம், அப்படி சொல்லி பாருங்க, லைஃப் மாறிடும். காலுடைய நிற்க ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. எனக்குள்ளே கிறிஸ்து வாசமாக இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், நாங்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த விசுவாசம் ஆவி நாம் நிரப்பப்படுகிற பொழுது தேவையில்லாத சோர்வுகள், பயங்கள், பலவீனங்கள், குழப்பங்கள் எல்லாம் விலகி ஓடி போய் விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் வந்துட்டா ஜெயம் வந்துடும். விசுவாசம் வந்துட்டா பயங்கள் விரட்டி அடிக்கப்படும். உலக மாம்ச பிசாசை ஜெயிப்பதுக்கு உதவி செய்வது விசுவாசம். அல்லேலூயா. ஸோ வெள்ளி என்கிட்ட இல்லை, பொண்ணு என்கிட்ட இல்லை, ஆனால் ஒன்று என்கிட்ட இருக்குது, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறா, எனக்குள்ள கிறிஸ்து வாசமாக இருக்கிறா. அந்த கிறிஸ்துவ பற்ற விசுவாசத்தை நான் சொல்கிறேன். நீ எழுந்து நட என்று சொல்லி என் கரத்தை பிடிச்சு தூக்கி விடுறான். பெருவச்சப்பான் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. நமக்குள்ளே கிறிஸ்து வாசமாக இருக்கிறான். பெரிய பெரிய சவால்களை இந்த உலகத்தை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் பெரிய பெரிய சவால்கள் நமக்கு எதிர்த்து வருகிறது. அப்படி வருகிற பொழுதெல்லாம் யாரெல்லாம் அந்த விசுவாசத்தை ஆவியில் நிரப்பப்படுகிறார்களோ அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. நாளுக்கு நாம் விருத்தி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. நாளுக்கு மேல் நோக்கி வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. விசுவாச நாவியால் நிரப்பப்படுகிற பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளருகிறார்கள், பெருகுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் நம்மளை வளர செய்கிறது, விசுவாசம் நம்மளை பெருக செய்கிறது. சவால்களை ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று யுத்தம் பண்ணுவதற்கு இந்த விசுவாசம் நம்மளுக்கு உதவி செய்கிறது. விசுவாசத்தின் ஆவிய உடையவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்நாட்களிலே நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஆண்டு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் கொடுத்த அவருடைய நாமம், அவருடைய விசுவாசத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாச ஆவியில் நிறைந்து நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் மலையை பார்த்து பெயர்ந்து கடலை போய் விழுந்து சொன்னீங்களன்னா அது அப்படியே நடக்கும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆமென். அந்த விசுவாச ஆவியில் நிரம்பிட்டு சொன்னால் போகும். ஒரு பாட்டி கதை கேள்விப்பட்டீங்களா? ஒரு பாட்டி கதை. ஒரு வயசான பாட்டி இப்படி சந்தையில் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ஒரு பாஸ் நல்லா ஆவில் நிறைஞ்சி பிரசங்கம் பண்ணிட்டார். இந்த பாட்டி கேட்டுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஒரு மலை நிற்குது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்குது. இந்த நைட்டு 9 மணிக்கு அந்த பாட்டி அந்த மலையை பார்த்து ஜெபம் பண்ணுது. என்ன ஜெபம் பண்ணுதான்? இன்னைக்கு காலையில் பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணார். மலையை இயேசு நாமத்தினால நீ பெயர்ந்த கடலில் போய் விழு அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடி இப்போ படுத்துக்கிச்சான். காலில் நினச்சிச்சான் இந்த மலை போய் எங்கே போய் விழ போகுதுன்னு கதவை திறந்து பார்த்தா மலை அங்கே தான் இருக்குதான். இந்த மலை எங்கே போய் விழ போகுது? அது ஒரு நாள் என்ன செய்யாது, விழாதுன்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஓப்பன் பண்ணி பார்த்தா மலை எங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. அது அவிசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை ஆவியால் நிறைப்பப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னால் ஜெபத்தில் அது அப்படியே நடக்குங்க. அப்போ எப்படி விசுவாசம் வரும்? கேள்வினாலே விசுவாசம் வரும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து அதை தியானித்து அந்த வசனத்தை கேட்க 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 தான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. விசுவாசம் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த ஊற்றிலிருந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் பலத்த கிரிகளை செய்யும். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருடைய நதிகள் பாய்ந்து ஓடும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ விசுவாசத்தினால் நம்ம நிரப்பப்படுகிற பொழுது, விசுவாசத்தின் ஆவியில் நிறைந்து நம்ம ஜெபிக்கிற பொழுது, அந்த விசுவாசம் நிறைந்து ஒரு காரியத்தை நம்ம சொல்லுகிற பொழுது அது அப்படியே நடக்கும். ஆமென். அதான் பாருங்கள், பெரிய பெரிய தாசர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் தனியாக பைபிள் எடுத்து தனியாக போய் உட்காந்துக்குவோம். 3 நாட்கள் 5 நாட்கள் சொல்லி தனியாக பைபிளை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் உட்காந்துருந்து வேதத்தை வாசித்து தியானித்து நல்லா ஆவியில் நிரப்பப்பட்டு பலப்பட்டு மறுபடியும் வந்து ஊழியம் செய்வாங்க. ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பாஸ்டர்ஸ்க்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்கள், எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கும். திடீர்னு ஒரு 3 days 5 days என்ன பண்ணிடுவான், எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போயிடுவான். இப்போ உபவாசம் இருந்து தனியாக இருந்து ஜெபித்து நல்ல வேதத்தை வாசித்து நல்ல விசுவாசத்தை ஆவியில் பலப்பட்டு
மறுபடியும் வந்து நல்லா அக்கினி அவங்க ஊழியம் செய்வாங்க. ஆமே. ஸோ நமக்கு கொடுத்துருக்க வாய்ப்பின்படி நேரங்களின்படி தேவ சமூகத்தை நம்ம நேரத்தை செலவிட்டு எந்த அளவுக்கு விசுவாச நாவில நிரம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கிறோமோ ஜெபங்கள் கேட்கப்படும், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது கிரியை நடக்கிறது, எப்பொழுது அற்புதம் நடக்கிறது, எப்பொழுது எதிர்பார்த்த காரியங்களை மாற்றம் வருதுன்னு சொன்னால் விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டு, விசுவாசத்தினால் நிறைந்து, விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது, செய்கிற பொழுது, ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது அது இமிடியேட்டாக பதில் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே தான் ரகசியத்தை வைத்திருக்கிறார். அற்புதத்தின் ரகசியம் விசுவாசத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது. அப்போ விசுவாசத்தினால் நிரப்பப்படும். அப்போ நல்ல சத்தியத்தை கேட்கணும். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கேட்க கேட்க தான் அந்த விசுவாச ஆவி நம்மளை ஒட்டி கொள்கிறது. ஆகாத சம்பாசனைகள், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது, சந்தேகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. சில ஆட்கள் பேசும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன ஆதி அன்புல இருக்கிற நேரத்தை செலவிட்டு பாருங்க, அவங்க பேசும்போதே ஒரு மாதிரி இருக்கும், நல்ல உற்சாகமாக பேசுவாங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களோடு நம்ம பழகும் போது நம்ம ஆவி ஒரு மாதிரி வெளிச்சமாகும், பிரகாசமாகும். சில ஆட்கள் உட்காந்து பேசி பாருங்க, முதல்ல மாதிரி இருப்பாங்க. இல்லையா? அப்படியே இருக்கிற விசுவாசம் ஸ்லோவாகிடும் நமக்கு. அப்படி இல்லை, நல்ல விசுவாசத்தை ஆவினால் நிரப்பப்பட்டு நம்ம வளருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். சரி, நல்லா கவனிங்க. சில சூழ்நிலைகள் பாருங்க, சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் அந்த விசுவாசத்தை நம்மளை விளங்குணப்படுத்தும். எலியா ஏற்கனவே சொன்னேன், எலியாவுக்கு விரோதமாக இயேசுபேல் ஆவி எழும்பி அவனை பயமுறுத்தும்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நாளைக்கு நேரம் உன் தலையை நான் வாங்கிடுவேன், கொன்று போடுவேன் என்று சொல்லி அந்த இயேசுபேல் ஆவி சவால் விடுகிறாள், பயமுறுத்துகிறாள். அவள் ராணியாக இருந்ததுனால, அவள் அதிகாரம் உள்ளதாக இருந்ததுனால எலியா சோர்ந்து போனான், விசுவாசத்தில் கொஞ்சம் பலவீனப்பட்டா. புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் அவரு கொஞ்சம் விசுவாசத்தில் பலவீனப்பட்டா. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமான்னு ஒரு கேள்வியை கேட்டு கொஞ்சம் என்ன பண்றார், ஸ்ட்ரகிள் ஆகிறார். ஸோ அப்படி சில வேளைகளில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்ம விசுவாசத்தை கொஞ்சம் தளர்ந்து போக பண்ணோம். அந்த மாதிரி நேரத்தில் தான் கர்த்தர் மறுபடியுமாக நம்மோடு பேசி நம்மளை பலப்படுத்தி காலூன்றி நிற்க செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் வாங்க. அங்கே யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அந்த எரிகோ பட்டத்தை இடிந்து விழுவதற்கு கர்த்தர் அனுக்கிரம் செய்கிறார். மிகப்பெரிய ஒரு காரியம். அந்த எரிகோ அரண்கள் இடிந்து விழுகிறது, கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தால் அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிச்சு. ஸோ ஏற்கனவே செங்கல்ல விழுந்துட்டாங்க, ஸ்தோத்திரம், யோர்தானை பிரிச்சுட்டாங்க. கடைசியாக செங்கல் எரிகோ கோட்டையும் இடிந்து விழுந்து விட்டது. அற்புதமாய் அவர்கள் புறப்பட்டு உள்ளே வந்து விட்டார். ஸோ அது நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு ஜெயம். ஆனால் அடுத்த பட்டணம் ஆயிப்பட்டணத்தில் போகிறாங்க. அங்கே வேவு பார்க்க போகிறாங்க. வேவு பார்த்துட்டு வந்துட்டு சில காரியத்தை சொல்கிறாங்க, எல்லாரும் போக வேண்டாம், ஒரு 3000 பேர் மட்டும் போவோம் என்று சொல்லி 3000 பேர் யுத்தத்துக்கு போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்த உடனே யோசுவாவும் பாருங்க, வசனம் பாருங்க, 6வது வசனம் வாசிங்க. 6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். முகங்குப்புற விழுந்துட்டான். காலூன்றி நிமிர்ந்து நிற்க வேண்டிய கர்த்தருடைய சேனைகள் தொடர்ந்து உற்சாகமாய் ஓடி கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்ய வேண்டிய யோசுவாவின் டீம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு தோல்வியை சந்தித்த உடனே முகங்குப்புற கீழே விழுந்தான், சோர்ந்து போனான், டயர்ட் ஆகிட்டாங்க. ஒரு மிக 36 பேர் மரணம் அங்கே சம்பவிக்கிறது. ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர், சின்ன ஒரு தோல்வி அங்கே வருகிறது. ஸோ என்ன செய்கிறான், முகங்குப்புற விழுந்த தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இந்த தோல்விக்கு என்ன காரணம், ஏன் முகங்குப்புற விழுகிற சூழ்நிலை வந்துவிட்டது, என்ன காரணத்தினால நாங்கள் தோற்று போனோம், ஆண்டவரே ஏன் எங்களை இப்படி இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி அவங்க பார்க்குறாங்க. கர்த்தர் கைடன்ஸ்க்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தர் கொடுக்குற அந்த வெற்றியின் அந்த ரகசியங்களுக்காக தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாக யோசுவாவும் அவனோடு கூட சில மூப்பர்களும் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் முகங்குப்புற விழுந்து கர்த்தருடைய காரியத்துக்காக கர்த்தர் சமூகத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. காலை முதல் சாயங்காலம் வரைக்கும். இப்போ காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணினா எவ்வளோ நேரம் ஆச்சு? 12 மணி நேரம் ஆச்சு. ஸ்தோத்திரம். 12 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. சில வேளைகளில் சில காரியத்தில் நமக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இப்படி ஒரு லாங் ப்ரேயர் பண்ணால் தான் அதுலேருந்து நம்ம விடுபட முடியும். ஆமென். சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் சில நிலையில் உண்டு. ஆனால் சில வேளைகளில் பெருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் வரும். ஆமென். காலை முதல் சாயங்காலம் வரைக்கும்
அந்த யோசுவா மூப்பர்களும் தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை கைட் பண்ணுங்க, எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கு, எங்கேயோ தவறி இருக்கிறோம், கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஒரு பேசுகிறாங்க. அப்போ இங்கே யோசுவா முகங்குப்புறம் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே என்ன குற்றம் நடந்தது, யார் குற்றம் செய்திருக்கிறாங்க, ஏன் எங்களுக்கு தோல்வி வந்து விட்டது, நாங்கள் ஜெயிக்க வரலாம் பிறந்திருக்கோம், கத்தை எங்களை ஜெயிக்க வைக்கிறவர்கள் இதுவரைக்கும் நாங்கள் தோற்றதே கிடையாதே, இப்பொழுது ஏன் தோல்வி என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவோட முகத்தை நோக்கி பார்க்குறாங்க, தேவோட ஆலோசனைக்கு அவங்க காத்திருக்கிறாங்க. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. என்ன பேசுறாருன்னா, யோசுவாவே வாசனிங்க 7ஆம் அதிகாரம் 10 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முகங்குப்புற விழுந்து கிடந்து கர்த்தருடைய முகத்தை தேடின தாசனுக்கு கர்த்தருடைய வார்த்தை, எழுந்திரு. சொல்லுங்க, எழுந்திரு. ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறேன்? கெட் அப், ஸ்டாண்ட் அப், எழுந்து நில்லு, காரியத்தை செய் என்று சொல்லி அவனை எழும்பு பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ந்து கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தினால் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பெரிய லிஸ்டே போறாரு ஆண்டவர். அல்லேலூயா. நல்ல கவனிக்க, மாட்டினது ஒருத்தன் தான், ஆனா லிஸ்ட் பெருசா இருக்குது. ஆமென். ஒரு பானை சோத்துக்கு ஒரு பானை ஒரு சோறு பதம். கரெக்டா சொல்லுங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஆமாம். இந்த ஆகான் வந்து மொத்தம் 6 லட்சம் பேருக்கு சாம்பிள் பீஸ். அவன் அல்லேலூயா. மொத்தம் 6 லட்சம் பேருக்கு இவன் ஒருத்தன் தான் மாட்டியிருக்கிறான். ஆனால் நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இவனை அடித்தா மொத்த பேர் என்ன பண்ணிடுவாங்க? பொதுவாக வீட்டில் என் பையன் இருப்பான், அவனை அடிச்சுனா பிள்ளை சரியாயிடுவான். ஆமேன். நான் கரெக்டாக பார்த்துட்டே இவனை 2 போடு போட்டால் பிள்ளை கரெக்டாக அவன் சைலண்டாக. இது ஃபேமிலி ரகசியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கத்திரிசு அதே மாதிரி இந்த ஆகானை கரெக்டாக ஆண்டை பிடிச்சிட்டார். எதுக்காக? அவன் மட்டும் மிஸ்டேக் கிடையாது, உள்ள ஏகப்பட்ட மிஸ்டேக் இருந்திருக்கு. ஆனால் இவனை பிடிச்சி கரெக்ஷன் பண்ணால் இவனை பார்க்குற அநேகர் என்ன செஞ்சிருவாங்க? கரெக்டாகிடுவாங்க சொல்லி கரெக்டாக அவனை பிடிச்சிட்டார் ஆண்டவர். கத்திரிசு எவ்வளோ லிஸ்ட்டு போடுறாரு பாண்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சுட்டாங்க, உடன்படிக்கை மீறிட்டாங்க, சாபத்தில் தான் மட்டும் தான் எடுத்து மட்டும் கண்டுபிடிச்சாங்க. மற்ற லிஸ்ட்லாம் எங்கே போச்சு? இந்த வசத்தை கவனிச்சிங்களா? பாவம் செஞ்சார்கள், பாவம் செய்தான்னு போட்டிருக்கா, செய்தார்கள்னு போட்டிருக்கா. செய்தார்கள்னா புளூரல், ஆமான்னு சிங்குலர், அவன் ஒருத்தன் தான். அப்போ செய்தார்கள்னா புளூரல், நிறைய பேர் இருக்கிறாங்க. உடன்படிக்கையை மீறினார்கள், மீறினான்னு போட்டுக்கணும், மீறினார்கள் புளூரல். சாபத்தில் எடுத்துக்கொண்டதும் அது மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆகான் களவு செஞ்சவங்க, வஞ்சித்தவங்க, பண்டவங்களை ஒழிச்சு வச்சவங்க, இப்போ நிறைய லிஸ்ட் இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்தா இவனை ஒருத்தனை கரெக்ஷன் பண்ணிடுவோம், சபை என்ன ஆகிடும்? சரியாயிடும் என்று சொல்லி ஒரு ஆள் ஆண்டு பிடிச்சி கரெக்ஷன் பண்ணுறாரு. ஆட்டோமேட்டிக்காக சபை முழுவதுக்குள்ளே அந்த தெய்வ பயம் வந்திருக்கும். ஒரு அனனியா சாப்பிட செத்தாங்க, அந்த வசனம் சொல்கிறது அநேக தேவனுக்காக பயந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவர்கள் பாவம் எழுந்துரு, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? எழும்பி ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு. அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க, உடன்படிக்கை மீறி இருக்கிறாங்க, சாபத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, களவை செஞ்சிருக்காங்க, வஞ்சித்து இருக்கிறாங்க, பண்டவனை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. சபையை சுத்திகரி, சபையை பரிசுத்தம் பண்ணு, நான் மறுபடியும் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்க போறேன், மறுபடியும் இந்த ஆயப்பட்டதுக்கு ஜெயிக்க போகல என்று சொல்லி கர்த்தருடைய ஆலோசனை அங்கே நம்ம தேவதாசனுக்கு வெளிப்பட்டது. ஆமென். இப்போ நம்ம குடும்பங்கள் சில இலைகளுக்குள்ள ஆஸ்வதிக்கப்படணும்னா நம்மளை சுத்திகரிக்கணும். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து நீங்கள் காத்திருக்கிறீங்க, பிளெஸ்ஸிங்ஸுக்காக காத்திருக்கிறீங்க, தாமதமாகுது, பார்டரில் வந்து நின்றுட்டீங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் வச்ச காரியம் ஆச்சு. சொல்லுவாங்கல்ல பாஸ்டர், இன்னும் ஒரு ஸ்டெப்பு இந்த மூவ் ஆகிடுச்சுன்னா நான் ஆஸ்வதிக்கப்பட்டுரும் அப்படின்வாங்க. பார்டரில் வந்து நிற்கிறோம், இன்னும் ஒரு ஸ்டெப்பு சக்ஸஸ் ஆச்சுன்னா என்னுடைய காரியங்கள் சக்ஸஸாக மாறிடும். திருமண காரியங்கள், வீட்டு காரியங்கள், ஏதோ சம்திங். இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான் பேலன்ஸ். அந்த பார்டரில் வந்து நிற்கிறேன், அடுத்த ஸ்டெப்பு வச்சா அந்த ஆசீர்வாதம் வரும். ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியல, வைக்க முடியல. இந்த பார்டர்லே நிற்குது. அப்போ ஒரு சுத்திகரிப்பு தேவை, அப்போ ஒரு பரிசுத்தம் தேவை. பைபிளில் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துக்குள்ளே யாக்கோபு வந்துடுவார். லாபான் வீட்டுக்குள்ளே 20 வருஷமாக இருக்கிறார். பல பெனியேல கடந்து, பெத்தேல கடந்து, கடைசியாக இப்போ எங்கே வந்துட்டார்? அப்பாவா எப்ரோன், ஈசாக்கு இருக்கிற எப்ரோன் கிட்ட வந்து கிட்டத்தட்ட அடுத்து வரப்போகிறார். அந்த கடைசி பார்டரில் வந்து நிற்கிறான், சீகம் பட்டணத்தில் நிற்கிறான். நல்லா கவனிங்க, சீகம் எங்கே இருக்குது? ஈசாக்கு, எப்ரோன் எங்கே இருக்கிறார்? பார்டரில் நிற்கிறார். அடுத்த ஸ்டெப் வச்சு எங்கே போயிடலாம்? அப்பாவை பார்க்க போயிடலாம். அந்த பார்டர் வாக்குதம், அந்த பார்டரில் நிற்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபே நீ எழுந்து, நான் உனக்கு தரிசனமான பெத்தேலுக்கு புறப்பட்டு போய் அங்கே என்ன செய்? பலிபீடம் அந்த சீகம் பட்டணத்தில். ஏன்னா அந்த சீகம் பட்டணத்தில் தான் அங்கே பொண்ணு சாயங்காலத்தில் வாக்கிங்க போய் அங்கே பெரிய பிரச்சனை நடந்து லேவியும் சிமியோனும் கொலகாரங்களாக மாறி ரத்த ஆறு ஓடிச்சு. அந்த பார்டரில் வந்து எவ்வளோ தீமை பாருங்கள். ஒரு பொண்ணு பண்ண மிஸ்டேக். வாலிப பெண்கள் சொல்கிறோம், சும்மா வெளியே சுற்றக்கூடாது. அல்லேலூயா. வெளியில் போய் சும்மா
சுத்தக்கூடாது. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், இந்த பிள்ளைக்கு தீனாள் தானே பேர், தீனாள் 12 அண்ணன் இருக்கிறான், எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான வேலைக்காரங்க இருக்கிறாங்க, சித்தப்பா பெரியப்பான்னு மிகப்பெரிய ஃபேமிலி, அத்தனை பேரையும் விட்டுட்டு தனியாக சிங்கம் போல போயிருக்குது. சிங்கம் கூட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பெரும் கூட்டக்கான அவ்வளோ கூட்டம் இருக்கிறான், அவ்வளோ பெரிய ஃபேமிலி, அவ்வளோ பேரை விட்டுட்டு சாயங்காலம் ஜாக்கிங் தனியாக போய் என்ன பண்ணிருக்கு, பிள்ளை மாட்டி கஷ்டப்பட்டுச்சு. ஆமேன். கவனமாக இருக்கணும். வாலிப பிள்ளைங்க கடைசி நாட்களில் கர்த்தர் கிருபை பாருங்க. அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பயமுறுத்தலை ஆனால் ஜெபிக்க சொல்கிறேன். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க மேலே கவனமாக இருந்து நாம் ஜெபிக்கணும். வாலிப தம்பிகளாக இருந்தாலும் சரி, தங்கச்சினாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அன்புக்குள்ளே, கர்த்தர் பிரசன்னத்துக்குள்ளே அவங்க தொடர்ந்து வாழட்டும். கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கை தந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பான். ஸோ அந்த பார்டரில் வந்துட்டான் யாக்கோபு. அடுத்த ஸ்டெப்பு போனால் அவன் இஸ்ரவேலாக மாறி ஆஸ்வதிக்கப்படுகிறான். அந்த பார்டரில் வந்து கர்த்தர் சொல்லுகிறார், பெத்தேலுக்கு வந்து நீ பலிபீடம் கட்டி என்னை தொழுதுகொள் என்று சொல்லுகிற பொழுது தான் அவன் அந்த யாக்கோபு உணர்வடைந்து தன் குடும்பத்தாரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 20 வருஷம் சொல்லாத வார்த்தை, கொஞ்சம் சத்தியத்தை கவனிங்க. 20 ஆண்டுகளாக சொல்லாத ஒரு வார்த்தையே அந்த சீகம் பட்டணத்தில் அந்த பார்டரில் வந்து சொல்லுகிறான், உங்களிடத்தில் காணப்படுகிற அந்நிய தெய்வங்களை என்கிட்ட கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன் வேலைக்காரர்கள் எல்லாருக்கிட்ட ஒரு கட்டளை கொடுக்கிறான். எல்லோரும் கொண்டு வந்து அவனுடைய அந்நிய தெய்வத்தை அவன் கையில் கொடுக்குறாங்க, விக்கிரங்கள் சுருங்களை கொடுக்குறாங்க. அந்த சீகம் பட்டணத்தில் கர்வாலி மரத்துக்கு கீழே அத்தனையும் புதைத்து போட்டு விட்டுட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு தன் குடும்பத்தை சுத்திகரித்து அதன் பிறகு அவன் பெத்தேலுக்கு புறப்பட்டு பலிபீடம் கட்டி தொழுது கொள்கிறான். கர்த்தர் மறுபடியும் அவன் தரிசனமாகி அவன் இஸ்ரவேல் என்ற ஒரு பெயரை மாற்றி அங்கே யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமேன். அல்லேலூயா. பார்டரில் நிற்கிறீங்கன்னா சுத்திகரிப்பு அவசியம். பார்டரில் அடுத்த பிளெஸிங் வரணும். அடுத்த ஸ்டெப் வச்சு அந்த வாக்குத்தத்தம்பட்ட தேசம் சீகம்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு பெத்தேல், அதுக்கப்புறம் எப்ரோன் போயிடலாம். ஸோ அந்த எண்டில் வந்து கர்த்தர் உணர்த்துகிறார், யாக்கோபே நீ அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போகிற, நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க கானான் தேசம் பிரவேசிக்க போகிறேன். ஆனால் அவன் பண்டம் வாடிகளுக்குள்ளே அவன் கூடாரங்களுக்குள்ளே அநேகர் இன்னும் விக்கிரகாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அந்நிய தெய்வத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவளை சுத்தம் பண்ணிவிடு, அவளை சுத்திகரித்து விடு என்று சொல்லி அழகாக அவன் உணர்த்தப்பட்டு அந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் தன் கூடாரங்களே தன் வேலைக்காரர்கள் எல்லாம் அவன் சுத்தம் பண்ணுகிறான். அத்தனை பேர் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அவள் புறப்பட்டு பெத்தேலில் போய் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். கர்த்தர் தரிசனமாகி அங்கே யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமேன். அல்லேலூயா. இப்போ சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம். அந்நிய காரியங்களை நம்ம விட்டு விலக்குவது அவசியம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கை எல்லைகளை விட்டு குடும்பங்களை விட்டு அகற்றுவது அவசியம். பார்டரில் வந்து நின்றதுக்கப்புறம் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார்ல, அப்படியே கொண்டு போனால் சரிப்பட்டு வராதல்ல. நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், இந்த பூமியிலே நம்ம பரிசுத்தம் ஆயிடணும். அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தம் இல்லை. இங்கே இந்த பூமியில தான் பூர்ணப்படும். இல்லை, அந்த பூமியிலே தான் கர்த்தர் நம்ம சுத்திகரித்து கிறிஸ்துவ சாயலுக்கு ஒப்பாய் நம்மளை இந்த பூமியிலே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென். என்னிடத்தில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நான் அவைகளை சுத்தம் பண்ணுகிறேன். ஏற்கனவே கனி கொடுக்குறாங்க, இப்போ இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்கிறாரா, சுத்தம் பண்ணி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ யோசுவாவின் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று சொல்லி அந்த வார்த்தையை ஆலோசனை கொடுத்து அந்த சபையை சுத்திகரித்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் கர்த்தர் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சில ஆலோசனை கொடுக்கிறார். அதன்படியே யுத்தத்துக்கு போகிறாங்க, அவங்க மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நன்மைகளுக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், சில காரியத்தில் தாமதமாகிறது, நன்மைகள் தாமதம் என்னன்னே புரியல, ஏன்னு தெரியல, நானும் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் பார்டரில் வந்து நிற்கிறேன், ஒரு ஸ்டெப்பு காரியத்தை வச்சா என் பிளஸ்ஸிங்காக மாறிடுவேன், ஆனால் கைக்கு எட்ட மாட்டேங்குன்னு சொல்லி அப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகள் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை சுத்திகரிங்கள். எப்படி யாக்கோபு தன் குடும்பத்தாரை சுத்திகரித்தது போல உங்களை சுத்திகரிப்பு ஒப்பு கொடுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொடுத்து ஒப்பு கொடுங்க, கிறிஸ்துவ உறவுக்குள் நீங்கள் வந்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக தடைகளை உடைத்து போடுவார், காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்மளை சுத்திகரிக்கிற பொழுது தடைகள் விலகி போகும், காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கும், கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ, வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே
அணுகாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. ஆமே நாமே வெற்றி கூடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. அல்லேலூயா. வெற்றி கூடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. ஆமென் ஆமென். ஸோ விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ள வருகிற பொழுது நாம் காலூன்றி நிற்கிறோம், காலூன்றி நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த விசுவாச ஆவியில் நம்ம பூர்ணப்படுகிற பொழுது நம்ம அந்த பூர்ணப்பட்டு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது, தோல்விகள் ஜெயமாக மாறுகிறது. ஆமென். எரிக மதிலாக இருந்தாலும் இடிந்து விடும், ஆய பட்டணமாக இருந்தாலும் மறுபடியும் அதை ஜெயித்து கொடுத்தக்கதான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட். நமக்கு பேரே விசுவாசிகள் இல்லை, விசுவாச மக்கள். இந்த விசுவாசத்தில் வளர வளர நாளுக்கு நாள் விசுவாசத்தில் நம்ம வளர வளர பெருக பெருக கர்த்தர் நமக்கான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு சம்பவம் பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம், முதல் 3 வசனம் பாருங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். கவனிங்க, சூழ்நிலை கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு பிறகு எழும்பின தீர்க்கதரிசி. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார்கள், சிறையிருப்பில் இருக்கிறான். இப்படி சிறையிருப்பில் இருக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த தாசனுக்கு உண்டாகி அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் பேசுகிற, மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே நான் பேச போகிறேன். தொடர்ந்து வாசிங்க. இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். தீர்க்கதரிசிக்கு, தேவதாசனுக்கு கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது. தாசனே, தீர்க்கதரிசி, என் தாசனே, நீ காலூன்றி நில், உன்னோடு என்ன செய்ய போறேன், பேச போகிறேன். சில காரியத்தை ரகசியத்தை வெளிப்படுத்த போறேன், ஒரு தீர்க்கதரிசியாக உன்னை அனைட் பண்ணுறேன். ஸோ ஜனங்கள் மத்தியில் என் வார்த்தையை பேசுகிற என் வாயாக உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். ஸோ நீ காலூன்றி நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனோடு கூட, தாசனோடு கூட அவர் பேச ஆரம்பிக்கிறார். அங்கே பார்க்கிறோம். ஸோ அதை காத்து செய்வதற்காக ஒரு ஆவி அவனுக்குள்ளே வந்து அவனை காலூன்றி நிற்கும்படி செய்தது என்று சொல்லி பார்ப்போம். இந்த விசுவாசத்தின் ஆவி கர்த்தர் பேசுகிற பொழுதே நம்மையே அறியாமல் நமக்குள்ள விசுவாசம் ஆற போல பெருக ஆரம்பிச்சிடும். ஆமென். அதான் ரகசியம், இதான் ரகசியம். கர்த்தர் பேசுகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம இறுதி நேரம் வருகிற பொழுது நம்மையே அறியாமல் நமக்குள்ள அந்த விசுவாசம் நதியை போல அது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கிறது. அந்த விசுவாசம் நமக்குள்ள தூண்டப்படுகிறது. அந்த விசுவாசம் ஆவியில் நம்ம நிரப்பப்படுகிறோம். அந்த விசுவாசம் ஆவி வந்த உடனே பாருங்க, அன்னால் என்ன செய்யுது, அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுது. அப்போ விசுவாசம் நிரப்பப்பட்டுட்டாலே துக்கங்கள் விலகி போய் விடுகிறது, கவலைகள் விலகி போய் விடுகிறது, பாரங்கள் விலகி போய் விடுகிறது, உலக ஆவிகளை நம்ம மேற்கொண்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ அந்த விசுவாசத்தின் ஆவி இந்த தீர்க்கதரிசிக்குள் வந்த உடனே அது அவனை காலூன்றி நிற்கும்படி செய்து விட்டது. கர்த்தர் தொடர்ந்து பேசுகிறார். ஸோ இந்த எசேக்கியேல் எதற்காக அனைட் பண்ணப்பட்டார்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 3ஆம் வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார். அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. விசுவாச ஆவி வந்தது, ஆவியினர் அந்த தாசனை நிரப்பினார், எசேக்கியேல் நிரப்பப்பட்டான். நிரப்பப்பட்டதன் நோக்கம் என்னன்னா, கடினமுள்ள ஜனங்கள் மத்தியிலே, முரட்டாட்ட ஜனங்கள் மத்தியிலே, கலக வீட்டார் ஜனங்கள் மத்தியிலே ஒரு ஊழியம் செய்ய போகிறார். அந்த ஊழியத்தை செய்வதற்கேற்ற பலனை, சத்துவத்தை கொடுப்பதற்காக தான் இந்த விசுவாசத்தின் ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து அவனை காலூன்றும்படி நிற்க செய்தார். ஆமென். மேக்சிமம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஒரு போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவல் வார்னு சொல்கிறோம். காலேஜில், ஸ்கூலில்,
வேலை செய்கிற ஸ்தலங்களில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் பாருங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைங்க பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வாங்க, காலேஜில் வேலை செய்வாங்க, ஸ்கூல் வேலை செய்வாங்க. இவங்களை மட்டும் தனியாக விட்டுருவாங்க, மற்றவங்களை கூட்டம் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அனுபவம் இருக்கா? கர்த்தர் பிள்ளைகள் அந்த ஆண்டு நாமத்தை தரித்துக்கிறது நிமித்தம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் டீ காஃபி கொடுப்பாங்க, டீ குடியுமா வாமான்னு கூப்பிட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய வார்ஃபேர் யுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பகைப்பாங்க, புறக்கணிப்பாங்க, தூரமாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூலில், காலேஜில், ஒர்க் பண்ணுற ஆஃபீஸஸில் அவங்கெல்லாம் ஒன்றா கவனமாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒன்றா இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் என்ன செய்வாங்க, சில பிள்ளைகளை அப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இந்த விசுவாசத்தின் ஆவி நமக்குள் வந்த பொழுது கலகம் பண்ணுகிற ஜனங்களை, முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனங்களை நாம் அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு அதை ஜெயித்து வாழ்வதற்கு தேவையான பலனை தருகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. சொந்த குடும்பத்தார் மத்தியிலும் கொடுங்க பாருங்க, சில போராட்டங்கள் வருகிறது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கர்த்தரை பின்பற்றுகிறது நிமித்தம் சொந்த குடும்பத்தார் மத்தியிலும் கூட சில யுத்தங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. சில ஆவிக்குரிய காரியத்தை நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டி இருக்கிறது. சில குடும்பத்து உறவுகளை நம்ம ஆண்டவருடைய நாமத்தினால் ஜெயித்து வர வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நேரத்தில் உதவி செய்வதற்காகவே இந்த விசுவாசத்தின் ஆவியே கர்த்தர் நமக்கு நிரப்பி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். ரோமன் கத்தோலிக்க அந்த திருச்சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே முதலாவது எனக்கு விரோதமான சொந்த குடும்பத்தார் தான். அம்மா ரொம்ப நேசிப்பாங்க, உயிருக்கு உயிராக நேசித்த தாயார் என்ன ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்குள் வளர்றதை பார்த்த உடனே அவங்க கஷ்டப்பட்டுட்டான். என் முதலாவது சத்துரு தாயார் தான் எழும்பி நிற்க பண்ணினான். நான் யாராச்சும் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் போய் அந்த வீட்டை சபிச்சுட்டு வருவான். அல்லேலூயா. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டை எங்கள் மைண்ட் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடாது, அவனை அக்செப்ட் பண்ணக்கூடாது. நான் பல லட்சம் கொடுத்து அவனை படிக்க வச்சிருக்கிறேன், நீங்கள் அவனை கெடுக்கிறீங்க அப்படிலாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த வீட்டில் போய் ஊழியம் செஞ்சுட்டு வரணும், அவங்க ரிட்டர்ன் தனியாக அவங்க போய் விசிட் பண்ணி அவங்களை திட்டுவாங்க. அடுத்த முறை ஊழியத்துக்கு சொல்லுவாங்க, தம்பி நீ வராதுப்பா, நீ போயிடு, ஏன் அப்படி சொல்கிறீங்க, இல்லை மம்மி வந்து எங்களை என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க, அப்படிலாம் பேசுவாங்க. அல்லேலூயா. ஸோ சில கடினமான சூழ்நிலைகளை, நம்ம கடினமான மனிதர்களை நம்ம இந்த உலகத்தில் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஸோ அதுக்கு உதவி செய்வது இந்த விசுவாசத்தின் ஆவி. அல்லேலூயா. ஸோ சில டைம்ஸ் புதுசாக ரட்சிக்கப்படும் அந்த பிரச்சனை இருக்கும். எந்த ஒரு நம்ம யாருமே பாருங்க, பிறவிலே ரட்சிப்பு வரல, கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மேக்ஸிமம் பாருங்க, புதுசாக வேறொரு மார்க்கத்திலிருந்து இந்த கிறிஸ்துவ மார்க்கம் வருகிறோம், அது நிமித்தமாக சில போராட்டங்கள் வருகிறது. சில உறவுகள் நம்மளை பகைக்கிறாங்க, சில உறவுகள் நம்ம தூஷிக்கிறாங்க, சில உறவுகள் மூலமாக நமக்கு சில பாடுகள் வருகிறது, நிந்தைகள் வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மளை ஜெயிக்க வைப்பது, காலொன்று நிற்க வைப்பது இந்த விசுவாசத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. ஆனால் ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன், தயவு செய்து மனிதர்களை பிரியப்படுத்தி தேவனை துக்கப்படுத்த வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், மனிதர்களை பிரியப்படுத்தி, உறவுகளை பிரியப்படுத்தி தேவாதி தேவனை ராஜ்யத்தின் ராஜாவை துக்கப்படுத்தி விட வேண்டாம். சத்தியத்துக்காக நில்லுங்க, விசுவாசத்துக்காக நின்று பாருங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வா. கர்நாடகத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நின்று பாருங்க, விசுவாசத்தில் நின்று பாருங்க. நான் ஆர்சி பேக்ல ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவி இந்து மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் பெந்தகோஸ்தே முறைப்படி அற்புதமாக கல்யாணம் நடந்துச்சு. கைவிடும் பாஸ்டர் தலைமை போதில் வந்து மற்ற ஊழியக்காரங்களை வந்து ஒரு மண்டபம் எடுத்து 2 குடும்பம் ஒன்றா உட்கார வச்சு அற்புதமாக கதை திரும்ப நடத்தி கொடுத்தார். ஆமென். விசுவாசத்தை நின்ன காரியம் ஜெயமாய் மாறும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுருங்கள். உலகத்துக்காக, நன்மைகளுக்காக உலகத்தின் படி நம்ம போய்விட முடியாது. கர்த்தருக்காக நிற்போம், பரவாயில்ல, காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் பெஸ்ட்டாக செய்வார். ஹல்லேலூயா. சார் நம்மளோட கர்த்தர் அந்த விசுவாசத்தை சோதிச்சு பார்ப்பார். விசுவாசத்தை சோதிச்சு பார்த்துட்டு நின்றுட்டோம் அப்படின்னா, ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஸோ அந்த எசேக்கியேல் ராஜாவுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் ஆவி வருகிறது. அவன் காலூன்றி நிற்கிறான். அவனை சுற்றி கலகமுள்ள ஜனங்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், அவனை பகைக்கிற ஜனங்கள், கர்த்தரை விட்டு விட்டு பாகாலை சேவிக்கிற ஜனங்கள், ஒரு சில எல்லைகளுக்குள்ள போனாலே பாரு யுத்தம் நடக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜீசஸ் எங்கே ஊழியம் செஞ்சாலும் மகிமையாக இருக்கும். ஆனால் ஜெருசலேமில் காலை வச்சுட்டாருன்னா பயங்கர யுத்தம் நடக்கும். ஆமேன். உடனே வந்துடுவான், எந்த அதிகாரத்தினால் நீர் இதை செய்கிறீர் எங்களுக்கு என்று சொல்ல வேண்டும். உடனே அவர் திரும்ப கேள்வி கேட்பார், யோவான் ஸ்நானன் எந்த அதிகாரத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்? எங்களுக்கு தெரியாது. இப்போ நானும் சொல்ல மாட்டேன், போடா அப்படின்னார். அல்லேலூயா. நீ போடா, ஏன் போடா, நீ ஏமாத்துக்காரன், நீ மாயமாலக்காரன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறாரு. அப்படி இந்த ஆவி தான் அது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த விசுவாசத்தின் ஆவி காலொன்று நிற்க செய்கிறது. கலகமுள்ள ஜனங்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கிறது. அது கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த விசுவாசத்தின் ஆவி நம்மளை கர்த்தருக்காக நிற்க வைக்கும். எனக்கு வசனம் ஞாபகத்துக்கு வருது. பிலிப்பியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின்
விசுவாசத்திற்காக கூட போராடி அந்த விசுவாசம் என்ன பண்ணணும்? போராடுங்க, ஃபைட் பண்ணுங்க, அதில் நிலைச்சு நில்லுங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஒரே ஆவில உறுதியாய் நின்று ஆத்துமாவில் உங்கள் எண்ணங்களை சிந்தைகளில் அந்த விசுவாசத்தை நிறைந்தவர்களாய் கடினமான சூழ்நிலைகளில் காரியங்களுக்கு அந்த உலகத்தின் போராட்டங்கள் வருகிற பொழுது அதுக்காக நீ ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுங்க, நில்லுங்க என்று சொல்லி வேதம் நமக்கு சாட்சியாக சொல்லி கொடுக்கிறது. ஆமென். நம்ம நின்றுட்டா கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசம் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், அந்த விசுவாசத்தில் நீங்கள் அதை நிரம்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ ரைட், அப்போ அந்த எசேக்கியேலுக்குள்ள வந்த அந்த விசுவாசத்தின் ஆவி அவனை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஏன்னா அவன் சுற்றிக்கிற ஜனங்கள் கலகமுள்ள ஜனங்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், கர்த்தருடைய சத்தியத்துக்கு வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்கள், விரோதமாக பேசுகிற ஜனங்கள். ஸோ அவளை சமாளிக்க வேண்டி இருக்கிறது, அவளோடு கூட அந்த காரியத்தை நம்ம கடந்து போக வேண்டி இருக்கிறது. ஜீசஸ் வாழ்க்கையில் அதை பார்க்க முடிகிறது. பரிசேயர்களும் யூதர்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதன் மத்தியில் அதை சமாளித்து போவதற்கு இந்த விசுவாசத்தின் ஆவி நம்மளுக்கு உதவி செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியினால எப்பொழுது நாம நிரப்பப்படணும். அதே எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் அங்கே கொண்டு போகிறார். அவர் பார்த்து கொண்டு போனதுக்கப்புறம் நைஸாக கேட்குறார், என்ன எசேக்கியேலே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார் ஆண்டவர். சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மகிட்டே கொஸ்டின் பண்ணுவார். இவர் பயங்கர விசேஷமான கிருபை பெற்றவர். அவர் சொல்கிறார், ஆண்டவர் அது உமக்கே தெரியும்ப்பா, நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, நான் எது இந்த காதை குச்சி நான் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, அப்படி இருந்தாலும் சொல்கிற மாதிரி இல்லை, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா இல்லையான்னு உமக்கே தெரியும். ஆனால் பார்த்தா உயிர் அடைகிற மாதிரி ஒன்று கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, ஆனாலும் நீங்கள் ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு செய்யுங்கன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஆன்சர் கொடுக்குறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அங்கே பேசப்படுகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் நடத்துகிறார். நீ தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கர்த்தர் அந்த தாசனுக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது கடைசியாக ஒவ்வொரு காலத்தையும் அவன் தீர்க்கதரிசனம் உரைக்க எலும்புகள் நரம்புகள் தசைகளாக ஒன்றாக இணைந்து எல்லாம் முழுசாக ஒரு செட்டப்புக்குள் வந்துடுச்சு. கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 37ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் வழிக்கு, அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தை. அது 1948 அது நிறைவேற்றப்படுகிறது. ஜனங்கள் உலகம் முழுசிலிருந்தும் மறுபடியும் உயிரடைந்து சொந்த தேசத்துக்கு வந்து இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த விசுவாசத்தின் ஆவி, ஒரு தீர்க்க தரிசன ஆவி பார்த்து அவன் பேசுகிறான். அந்த ஆவி அந்த அவர்கள் மேலே ஊதின பொழுது அந்த கொலையுண்டு அவர்கள் உயிரடையும்படிக்கு அந்த ஆவி வந்து அவர்கள் மேலே இறங்குகிறது. அவள் மகா பெரிய சேனை எழும்பி நிற்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையை நின்றார்கள். ஹல்லேலூயா. ஸோ அந்த விசுவாசத்தின் ஆவி அவர்களுக்குள் வந்த உடனே மரித்து போயிருந்தவர்கள், கொலையுண்டவர்கள், உயிரற்றவர்கள், ஜீவனற்றவர்கள் ஆவி வந்த உடனே காலூன்றி உயிரடைந்து மகா பெரிய சேனை நிற்கத்தக்கதாக கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அவர்கள் உயிரடைந்து கொலையுண்டவர்கள், உலர்ந்த எலும்புகளை போல இருந்த அவர்கள் மறுபடியும் உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்கத்தக்கதாக கிருபை செய்தது ஆவியானவர். விசுவாசத்தின் ஆவி அவருக்குள்ள பிரவேசித்த பொழுது உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் மறுபடியும் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்றார்கள். சில வேளைகளில் நம்ம விசுவாசம் கூட அப்படி உலர்ந்து போயிடுதல்ல, நம்ம விசுவாசம் உலர்ந்து போய் விடுகிறது. அதே 37ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 37:11 அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் போயிற்று, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். அந்த எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நம்பிக்கை அற்று போயிற்று. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் அந்த உலர்ந்த எலும்புகள் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஒரு காலத்துல அந்த சரீரத்தில் உயிரோடு இருக்கும்போது அது ஜீவனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த எலும்பு உளுந்து போயிடுச்சுன்னா அவளுக்குள்ள இந்த நம்பிக்கை என்ன செஞ்சுட்டு அற்று போய்விட்டது. நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க, நம்பிக்கை அற்று போய்விட்டது. விசுவாசத்தில் 100 இருந்தவங்க விசுவாசத்தில் 0 மாறிட்டாங்க.
ஸோ அதான் அந்த கம்பாரிசன். ஸோ ஒரு காலத்தில் விசுவாசத்தோடு கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது முழுவதுமாக அந்த விசுவாசத்தை விட்டுவிட்டு பாகாலை சேவைக்கு போய்விட்டார்கள். முழுவதுமாக விசுவாசம் அற்று போய்விட்டார்கள். ஆனால் மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேலே ஊற்றப்படுவார். விசுவாச ஆவியில் அவன் நிரப்பப்படுவாங்க. அப்போது அவள் காலூன்றி நின்று மகா பெரிய சேனையாக எழும்பி நிற்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆமென். அப்போ விசுவாசம் டவுன் ஆகிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் என்ன செய்கிறார்னா, அப்படிப்பட்ட ஜனங்கள் மீது விசுவாச ஆவியை பேசி, விசுவாச வார்த்தைகளை பேசி மறுபடியும் காலூன்றி நிற்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்கு எனக்கும் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. பொதுவாக சகோதரி டக்குன்னு சோர்ந்து போயிடுவான். சின்ன எதிர்ப்பு வந்தாலே சோர்ந்து போயிடுவான். வேலை சனத்தில் குடும்பத்து மத்தியில் சின்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போயிடுவான். இப்போ அவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தை சொல்லும்போது பலனடைந்து விடுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகள். ஒரு 4 பேர் ஆப்போசிட்டை வந்து எதிர்த்து பேசிட்டாங்கன்னா ஒரே சோர்ந்து போகிறாங்க. 4 பேர் எனக்கு அகைன்ஸ்டாக எழும்பிட்டாங்க, எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க. பொதுவாக இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு அது பச்சை அப்படியே சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ சாப்பிடணுன்னா ஒரு குக்கர் எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு அந்த குக்கருக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கை போட்டு வேக வச்சுட்டு அது அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதை சம்திங் பண்ணி சாப்பிட முடியும். எப்படி ஒரு பச்சை உருளைக்கிழங்கு கடினமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டா சாஃப்டாக மாறிடுதா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அப்படி தான் சிலர் ஆண்டு என்ன செஞ்சிடறாருன்னா, ஸ்லாட்டில் பாருங்கள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் இல்லை, ஏதோ ஒரு கொஞ்சம் %, 5%, 10% சிலர் வந்து அப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. அப்படி வாட்டில் பிரசங்கம் பண்ணால் விளங்காது, ஆராதனை பண்ணலாம் விளங்காது, தூக்கி நெருப்பில் போட்டு கொதிக்க வச்சா சரியாயிடுவாங்க. ஆமென். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஸ்லாட்டில் நானும் பாஸ்டர் இல்லை, எனக்கு தெரியும். இந்த விசுவாசிக்கு இந்த குடும்பத்துக்கு பிரசங்கம் பண்ணால் ஆகாது, இது ஒர்ஷிப் பண்ணால் ஆகாது. 3 மணி நேரம் 6 மணி 12 மணி நேரம் ஜெபம் வச்சாலும் வேலைக்கே ஆகாது. தனியாக போய் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டு தூக்கி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஆவி வச்சுருங்க, கொதிப்பாங்க. சாப்பிட்ட பாஸ்டர் அப்படி மனத்தாலுமே வந்துடுவாங்க. சிலர் எல்லாரும் கிடையாது, 1%, 2%. நீங்களும் நல்லவர்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டு அப்படி செய்கிறது கிடையாது. சில ஆட்டில் பம்பு பண்ணுற ஆட்டில் இருப்பாங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்டில் எப்படி டீல் பண்ணுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன கொஞ்சம் பிரச்சனை அலோவ் பண்ணாருன்னா அவங்க சாஃப்டாக மாறிடுவாங்க. ஆமேன். சரி, ரைட். அப்போ எங்கே பார்க்குறோம், விழுந்த எலும்புகள் எதை குறிக்கிறதுனா, ஒரு நம்பிக்கை அற்று போய்விட்டது. நம்பிக்கை அற்று போய்விட்டது. ஆனால் கர்த்தர் மறுபடியுமாக தம் தாசன் மூலமாக வார்த்தைகளை பேசி, அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசி, விழுந்த எலும்புகளுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை பேசி அந்த தீர்க்கதரிசன ஆவி அவனுக்குள் பிரவேசித்த பொழுது அவள் காலூன்றி நின்று மகாபெரிய சேனையாய் மாறிவிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ரோமர் 16:20 ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கால்கள் கீழே ஆண்டவர் எதை நசுக்கி போடுறாரு? சாத்தானை. அப்படி நசுக்கி போட முடியுமா? ஒரு பிசாசை பிடிச்சி நம்ம பூண்டு இஞ்சி நசுக்கிறோம்ல, அப்படி பிசாசை பிடிச்சி அப்படி நசுக்க முடியுமா? அப்படி என்ன யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் இன்றைக்கி தான் யோசித்தாது. ஆனால் ஆண்டு இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு பிசாசை பிடிச்சி அவனை போட்டு மிதிக்க முடியுமா, நசுக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா அப்படி இல்லை. சத்தியம் 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ பிசாசு அப்படின்னா ஒரு லிட்டரலாக ஒரு பிசாசை பிடிச்சி மிதிக்கிறதில்ல, நம்மளுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற, போராடுகிற அந்த பிசாசின் கிரியைகளை அழிச்சு போடுற ஒரு காரியம். அல்லேலூயா. ஒருவேளை அது பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம், ஒரு ஆவிக்குற போராட்டமாக இருக்கலாம். ஸோ நம்மோடு யுத்தம் பண்ணுகிற சில அசுத்த ஆவிகளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம், பிடித்து நசுக்கி போட்டு அதை அழித்து விட்டு அந்த ஒரு விடுதலை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை மாத்திரமல்ல, அவன் கிரியைகளை, நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற ஆவிகளை பிடித்து அந்த கிரியைகளை அழித்து அது நமக்கு விடுதலை தந்து அவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். காலின் கீழே நசுக்கி போடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய வல்லமைகளை முறித்து, அவன் தந்திரங்களை அழித்து, அவன் கண்ணிகளை வாழ்க்கை அப்புறப்படுத்தி அதுலேருந்து ஒரு விடுதலை தந்து அவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். அப்படி எழும நிற்போமா? கொஞ்சம் நேரம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது நம் காலூன்றி நிற்கிறோம். பிறவி சப்பானி தான், ஆனால் ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் பூர்ணப்பட்டதுனால சப்பனியாக இருந்தாலும் விசுவாசத்தை ஆவியில் நிறைந்திருந்தபடினால ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன பிரசங்கம் அவன் எதிர்பார்த்து காத்திருந்த அற்புதத்தை கொண்டு வந்து சேர்த்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அற்புதங்கள் தாமதமாகிறது?
கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தில் பூர்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சப்பானியை போல அவன் ஆயத்தமாக இருந்தான், ரெடியா இருந்தாரு. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வது தகுதிப்படுத்தி கொண்டார். ஃபுல்லா இருக்கிறார் விசுவாசத்துல. ஒரு சின்ன ஜெபம் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்துல நிரம்ப நிரம்ப, விசுவாசத்தை பூர்ணப்பட அற்புதம் எளிதாக நடக்கும், அதிசயங்கள் எளிதாக நடக்கும், சுகங்கள் எளிதாக நடக்கும், தோல்விகள் எளிதாக ஜெயமா மாறும். ஓ கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் நிரப்பப்படுவோம், விசுவாசத்தில் பூர்ணப்படுவோம், தொடர்ந்து விசுவாச வார்த்தைகளை கேட்போம், விசுவாசத்திலேயே நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு விசுவாசம் வளருகிறதோ பெருகுகிறதோ, எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களிலும் எளிதாக லகுவாக அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். காலூன்றி நிற்போம், நிமிர்ந்து நிற்போம், தோல்வி ஜெயமாய் மாறும். இயற்கைக்கு அப்பாற்படத்தில் அற்புதங்கள் நடக்கும், பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறும். விசுவாசத்தினாலே, விசுவாசத்தின் ஆவினாலே, கர்த்தர் பேசுகிற விசுவாசத்தின் ஆவினால தீர்க்கதரிசனம் உரைக்கிற பொழுது விழுந்த எலும்புகள் கூட உயிர் அடையும், விழுந்த எலும்புகள் உயிர் அடையும், காலூன்றி நிற்கும், மகாபெரிய சேனையாக மாறும். இந்த சாயங்கால வேளையில் ஒருவேளை எனக்கு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கலாம், குன்று போயிருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் உங்களை தட்டி எழுப்புகிறார், உங்களை தட்டி எழுப்புகிறார். ஓ என் மகனே மகளே, உன் சொந்து போகாதே, உன் யோசுவாவை எழுந்துரு, எலியாவை எழுந்துரு. ஹல்லேலூயா. எழுந்து சபையை சுத்தம் பண்ணு, சுத்திகரி. ஓ ஹல்லேலூயா. நீ மறுபடியும் ஜெயம் பெற்றுக் கொள்ளுவாய், நீ மறுபடியும் ஜெயம் பெற்றுக் கொள்ளுவாய். தோல்விகள் ஜெயமாக மாறும், உன் பலவீனங்கள் பலனாய் மாறும். கர்த்தர் ஆவியில பேசுகிற பொழுது, விசுவாச ஆவியில நிரப்பப்படுகிற பொழுது எல்லா பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது, எல்லா சுகவீனங்கள் சுகமாய் மாறுகிறது, எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுங்க. சந்தேகமான வார்த்தையை விட்டு விலகிருங்க, அவிசுவாசமான வார்த்தையை விட்டு தூரமா விலகிருங்க. ஹல்லேலூயா. ஓ அது மாதிரி வார்த்தையில கேளாதிருங்கள். ஹல்லேலூயா. அவிசுவாச வார்த்தைகளை உங்களை தூரப்படுத்துங்க. விசுவாசனாவே நிரம்பி இருங்க. நல் வார்த்தையில எப்போதும் கேட்டுக்கொண்டு இருங்க. அதை கேட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் அனுகிரகம் செய்வார். நீங்க விசுவாசத்தை நிரம்ப 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 அற்புதம் எளிதா மாறிடும், அற்புதங்கள் எளிதா மாறிடும், தடைகள் எளிதா விலகி போயிடும். ஓ சத்துன கிரைகள் எளிதா விலகி போயிடும். நாம் விசுவாசத்தை நிரம்பிட்டாலே விசுவாச தூரம் போய் விடுகிறோம். நாம் விசுவாசனாவே நிரப்பப்பட்டு விட்டாலே தடைகள் விலகி போய் விடுகிறது, சத்துரு காலங்களில் நசுக்கப்பட்டு போய் விடுகிறார். நல்ல ஆவில நிறைந்த கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில ஒரு விசுவாசத்தின் ஆவி, ஒரு விசுவாசத்தின் ஆவி ஒவ்வொரு நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிரப்பட்டும் பா, நிரப்பட்டும் பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு விசுவாசத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக. எல்லா சந்தேகங்கள், எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை விலகுவதாக, இயேசுவின் நாமத்தை விலகுவதாக. ஜனத்தை பிளஸ் பண்ணுங்கப்பா. ஓ மகிமை 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 ஆவியானவர், விசுவாசத்தின் ஆவியானவர், அற்புதங்களை செய்கிற ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி விடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஜீசஸ் ஜெயம் எடுக்கிறோம் பா, ஜெயம் எடுக்கிறோம் பா. எல்லா சந்தேகங்களை ஜெயம் எடுக்கிறோம். வேதம் சொல்லுகிற பிசாசு பொய்யணும், அவன் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். உனக்கு அற்புதம் நடக்காது. நீங்க அப்படி நெகட்டிவா பேசுறோம் பிசாசு, நீங்க அதுக்கு இடம் கொடாதிருங்க. நெகட்டிவான சத்தத்துக்கு இடம் கொடாதிருங்க, சாத்தான சத்தத்துக்கு இடம் கொடாதிருங்க. இல்லை, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறா, நான் இயேசுவா பிள்ளையா இருக்கிறேன், நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறா. ஓ நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், நான் ஜெயம் எடுப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பா, என் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பா, என் காரியங்கள் ஜெயமாய் மாற்றுவா. நான் தோற்று போகிறவன் அல்ல, நான் ஜெயம் எடுக்கிறவன். இயேசு எனக்குள்ள இருக்கிறா, கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்ணுகிறா. நான் ஜெயம் எடுப்பேன் சொல்லி அதுக்கு எதிர்த்து பேசுங்க, அதை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வா, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வா. ஓ போய் சத்துரு பொய்களுக்கு இடம் கொடாதிருங்கள். ஓ சத்துரு சத்தத்துக்கு இடம் கொடாதிருங்க, அவனை எதிர்த்து நில்லுங்க. அந்த சிந்தைகள் வருகிற பொழுது, அந்த சத்த சிந்தையில விழுகிற பொழுது இயேசுவின் நாமத்தை எதிர்த்து நில்லுங்க. பொல்லாத சத்துருடைய சத்தத்துக்கு சிந்தையில எதிர்த்து நில்லுங்க. பொல்லாத பிசாசே, பொய் சொல்லுகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தை எதிர்த்து நிற்கிறேன், இயேசுவின் நாமத்தை எதிர்த்து நிற்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறா, நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன், நான் வாழ்ந்திருப்பேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வார், கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். பிள்ளைகள் எல்லாம் அந்த விசுவாசம் ஆவில நிரம்பி இருக்கட்டும். சத்துரு அந்த விசுவாசத்தை ஆவில ஜெயம் எடுக்கட்டும், வாழ்ந்து சுகித்திருக்கட்டும்பா. நாமம் நாமத்தால் ஆசீர்வதிக்கணும்.
இந்த சர்ச்சை, அந்த ஊழியங்களை, தாசனை, குடும்பங்களை, எல்லைகளை கத்தர் பிளஸ் பண்ணுங்கப்பா. நாம மகிழ்ச்சிகளை தாழ்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.